ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான குரு பகவான் வருகிற மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாகப்படியும் திருக்கணிதப்படி ஜூன் 2ஆம் தேதி அவரோட உச்ச வீடான கடக ராசியில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெறும் குரு, அவருக்கு கால புருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு கடக ராசியில் இடம்பெறும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான யோக காலமாகவும் பொற்காலமாகவும் இருக்க போகுதுங்க. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா முழு சுபர் கிரகங்க. இவர் அனைவருக்குமே, அனைத்து கிரகங்களுக்குமே பாத்தீங்கன்னா அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்களையும் நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையையும், அதாவது அதிர்ஷ்டம், படிப்பு, தனம், யோகம், கல்யாணம், முக்கியமா வீடு, இந்த மாதிரி நிறைய சுபபோகங்களையும், கல்வி, முக்கியமா உயர்கல்வி, இந்த மாதிரி யோகியத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான். அதனாலதான் பாத்தீங்கன்னா கால புருஷ தத்துவப்படி குரு பகவானுக்கு 9ஆம் இடத்தை கொடுத்திருக்காங்க. 9ஆம் இடம் என்றது பாக்கியஸ்தானம், அனைத்து பாக்கியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் குரு பகவான். இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் கடக ராசியில் உச்சம் பெறும்போது முக்கியமா சில பலன்களை எல்லா ராசிக்குமே கொடுக்க போறாங்க. என்னன்னா 4ஆம் இடம் என்றது ஒரு சுகஸ்தானம், அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வரும் பொழுது முக்கியமா வீடு, வண்டி வாகனங்கள், கல்யாணம், திருமணம், உயர்கல்வி, பட்டப்படிப்பு என அனைத்து சகல வசதிகள், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் அதிகமாக வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த 4ஆம் இடத்துல தான் இருக்கு. அதுக்கு தேவையான அனைத்து கட்டங்களையும் அனைத்து நடவடிக்கைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு உண்டு. அவர் இருக்கிற இடத்தை மட்டும் இல்லாமல் அவருக்கு 5, 7, 9ஆம் பார்வை என்ற 3 முக்கியமான பார்வைகள் இருக்கு. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவர் நின்ற இடத்திலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடத்தை அவர் பார்க்கும்போது அதனோட பலன்களையும் அவர் கொடுக்க போறாரு. அதன் அடிப்படையில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில சில யோகங்கள், பாக்கியங்கள் கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான குரு பயிற்சியா இருக்கும். ஏன்னா உச்ச குரு, பலம் பொருந்திய குரு, அனைத்து ராசிகளுக்கும் அனைத்து வளங்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஒரு ராசியாக பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, இந்த வருகின்ற குரு பயிற்சி கடக ராசியில் 12 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் பலம் பொருந்தி உச்சம் பெறுகிறார். உங்க ராசிக்கு 6ஆம் இடங்க. 6ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை, தொழில், கடன் பிரச்சனை முக்கியமா மாற்றம் ஏற்படுங்க. புதிய புதிய வாய்ப்புகள், புதிய புதிய முன்னேற்றம், புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கான அமைப்புகள் எல்லாம் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா உங்க ராசிக்கு, கும்ப ராசிக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா தனகாரகனும் அவர் தான், லாபாதிபதி அவர் தான். 2ஆம் அதிபதியும் குரு பகவான் தான், 11ஆம் அதிபதியும் குரு பகவான் தான். அவர் 6ஆம் இடத்தில் பலம் பொருந்தி இருக்கும் பொழுது உங்களுக்கு முக்கியமா தொழில் மூலியமாக, வேலை மூலியமாக முக்கியமா ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார்கள். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது உத்யோகஸ்தானமாக இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று இருக்கும், உச்சம் பெற்று இருக்கும் இந்த காலகட்டத்தில் இதில் ஒரு மாற்றத்தையும், இதில் ஒரு தெளிவான முயற்சி, அதாவது நீங்க இவ்வளவு நாளா பண்ணிருந்த முயற்சியை ஒரு நிரந்தர வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. முக்கியமா வேலை விஷயமா வெளிநாடு போறது, வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா நல்ல செய்திகள் வர்றது, முக்கியமா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். நீண்ட தூர பிரயாணங்கள் மூலமா லாபங்கள் உண்டாகும். தொலை தூரத்திலிருந்து புதிய வாய்ப்புகள் சேரும். முக்கியமா பாத்தீங்கன்னா அரசு துறையில இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உயர் பதவி, பொறுப்பு, கௌரவ பொறுப்புகள்லாம் உங்களை சேரும் என்ற அமைப்பெல்லாம் கும்பராசிக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் 7.5 சனி முடிந்தும் இன்னும் பிரச்சனைகள்ல சிக்க கொண்டிருக்கும் கும்பராசிக்கு இந்த காலம் குரு பயிற்சி ஒரு விடிவு காலமாக இருக்க போகுது. ஏன்னா உங்க 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுக்கு தனவரவுல ஒரு தடைகளும், குடும்பத்துல பிரச்சனை, வாக்கு விஷயத்துல நீங்க சொல்ற விஷயத்துக்கெல்லாம் ஒரு மதிப்பு இல்லாம உங்களுக்கு எங்க போனாலும் ஒரு பிரச்சனையும், தடையும், ஒரு தோல்வியும் சந்தித்துக் கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு வரப்பிரசாத காலமாகவும், ஒரு சிறப்பு மிக்க காலமாகவும், முக்கியமா ஒரு ஜாக்பாட் காலமாகவே இருக்க போகுது. இனிமே நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியிடும். முக்கியமா
முக்கியமா தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்த முதலீடுக்கு உண்டான லாபத்தை பெறுவீங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நீங்க முயற்சி பண்ணது, அதாவது முதலீடு பண்ணது எல்லாமே வந்து லாபம் பெறாமல் அதுல வந்து சச்சரவுகள், சங்கடங்கள், அதுல ஒரு தோய்வு, அதில் ஒரு பிரச்சனை எல்லாம் சந்தித்து கொண்டிருந்த இது பிசினஸே மூடிடலாம் என்ற மாதிரி நினைப்புல இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி ஒரு விடிவு காலத்தை கொடுக்குதுன்னே சொல்லாங்க. ஏன்னா லாபாதிபதி 6ஆம் இடத்திலிருந்து உச்சம் பெறும்போது அதற்குண்டான மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போறாருங்க. முக்கியமா பழைய கடன்லாம் தீரப்போகுது. பழைய கடன்லாம் தீர்த்து புதிய கடன் வாங்குவேன். புதிய கடன் எதுக்காகனா வீட்டு செலவுக்காகவும், குடும்பத்திற்காகவும், குடும்பத்துல சுப நிகழ்ச்சிக்காகவும் கடன் வாங்குவீர்கள். முக்கியமா வீடு வந்து மாற்றம் பண்ணணும், வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணணும், வீட்டை வந்து ஒரு சரிப்படுத்தணும். இந்த மாதிரி வீடு சம்பந்தமான ஒரு செலவுகள்லாம் உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அது சுப செலவுகளாகவும் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க. ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 6க்கு உண்டான வேலையை செய்தாலும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பார்வைகள் இருக்கு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. சரிங்களா? சோ அவர் 5ஆம் பார்வையா உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்கும்போது, விருச்சிக ராசிக்கு பார்க்கும்போது, தொழில்ல வந்து இவ்வளவு நாளா இருந்து வந்த தடைகள், சங்கடங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து ஏதோ ஒரு வேலையில ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க, அதுக்கு உண்டான சம்பளமும் இல்லை, ஒன்றும் பெருசா வந்து ஊதியம் உயரமும் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு உங்களோட மேலதிகாரிகள் மாற்றம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்க வேலை மாற்றம் ஒண்ணு பண்ணுவீங்க. இல்லைன்னா அதே வேலையில உங்களோட பணியை பார்த்து, உங்களோட இவ்வளவு நாளா நீங்க பண்ண சர்வீஸை பார்த்து உங்களுக்கு அதற்கான அங்கீகாரம் வழங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். முக்கியமா இந்த வேலையில இருக்கிறவங்கன்னா பிரைவேட் ஜாப்ல இருக்கிறவங்களும் சரி, அரசு சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி ஒரு நிலைமை மாற்றம் ஏற்படும். குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து ஒரு 5ஆம் பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கும்போது. அதே மாதிரி தொழில், அதாவது பிசினஸ் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேரும். இவ்வளவு நாளா செய்த முயற்சிகள் எல்லாம் இப்ப வந்து உங்களுக்கு பாசிட்டிவா மாற்றம் ஏற்பட்டு அதுக்குண்டான லாபங்கள் அதிகரிக்கும். அதுவும் இல்லாம வந்து நீங்க வந்து ஒரு வாடிக்கையாளர் பிசினஸ், அதாவது ஒரு கன்சூமர் ப்ராடக்ட் மாதிரி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதிகமான வாடிக்கையாளர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உள்ளது. அதன் மூலமா வந்து உங்களுக்கு லாபங்கள் உயரும். மேன்மேலும் வந்து அதாவது புதிய புதிய பிரான்ச் தொடங்குறது, அதாவது உங்களோட பிசினஸை விரிவாக்கப்படுறதுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்டான தொடர்புகள்லாம் உங்களுக்கு கான்டாக்ட் பர்சன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதன் மூலயமா பிசினஸை வந்து நீங்க வந்து தொழிலை வந்து விரிவுபடுத்துவீர்கள். அதன் மூலயமா உங்களுக்கு நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு மூலயமா வந்து அவங்களுக்கு வந்து வேலை ஆதாயம், உங்க மூலயமா அவங்க வந்து ஆதரவு பெறுறது, அதாவது உங்க கீழே ஒரு 5 பேர் 10 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க உங்களால வந்து வாய்ப்படைந்து அவங்க குடும்ப சூழ்நிலையும் மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது கிடைச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் அவர் 7ஆம் பார்வையா உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற அமைப்பு. முக்கியமா வந்து 7ஆம் பார்வையா பார்க்கும்போது பொதுத்துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, சமுதாயத்துல வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் பேரெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தூரதேச பிரயாணம், வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற அமைப்பு இருக்கு. மாநிலங்களிலிருந்து உங்களுக்கு வந்து நல்ல செய்திகள் வரதுக்கான வாய்ப்பு. தொலைதூர பிரயாணங்கள் மூலமா உங்களுக்கு வந்து ஆதாயம் உண்டாகிறது அமைப்பு எல்லாம் இருக்க பெறுவீர்கள். அதே மாதிரி 9ஆம் பார்வை, அதாவது பாக்கிய பார்வையாக உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்கும் சனி பகவான் இருக்கிற இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்து வந்த திருமண தடைகள் நீங்கும். கல்யாண வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை கைகூடும். அது மட்டும் இல்லாமல் தனவரவு, பணவரவு அதிகரிக்கும். உங்க வாக்கு செல்வாக்கு பெறும். இனிமே வந்து நீங்க வேலை பண்ற இடத்திலும் தொழில் பண்ற இடத்திலும் உங்களோட செல்வாக்கு உயரும். அதன் மூலமா உங்களோட பொறுப்புகள் உயரும். உங்களோட கௌரவ அந்தஸ்தெல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். மறைமுக எதிரிகள் விலகுவார்கள். கடன் பிரச்சனை தீரும். இவ்வளவு நாளா வந்து ஒரு உடல்நல பிரச்சனை, மருத்துவ செலவுகள்லாம் இருந்ததெல்லாம் மாற்றி அமைத்து சுப செலவுகளாக மாற்றக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கும். வீடு வாங்குற அமைப்பு, வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய அமைப்பு, புதிய வாகனங்கள் அமைக்கிறது, பழைய வண்டியா இருந்தால் அதை சீரமைத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு குரு பகவான் பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு லாபாதிபதி, உங்களுக்கு தனாதிபதி. அவர் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கும் போது இதன் மூலமா இருந்த பிரச்சனைகள் எல்லாம், அதாவது வேலை, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, நோய் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து சுப விரயங்களையும் சுப செலவுகளையும் அதாவது உங்களுக்கு மனதில் புத்துணர்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து உங்க வாழ்க்கையில் இனிமையான சூழ்நிலையை மாற்றக்கூடிய காலகமாக குரு பெயர்ச்சி இனிமே இருக்க போதுங்க. இனிமே வந்து உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, தொழில எங்க கால வச்சாலும் வெற்றி என அனைத்து சகல யோகங்களையும் பெறக்கூடிய அமைப்புல கும்பராசி வருங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.